அந்த கட்டும் பட்டுவும் சேர்ந்து என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன யாராலே அழிக்க முடியாது. ஏன்னா அழிவுக்கான இன்னொரு பெயரே இந்த ஷேர் சிங். சீக்கிரம் சீக்கிரம் வேலையை சீக்கிரம் முடிக்கப்பா. நீ குண்டா எதுக்காக என்கிட்ட வர? அப்படின்னா முதல் பேரு யாரோடது பாஸ்? டேய், கொடுத்த வேலையை செய்யறத விட்டுட்டு ஏன்டா இப்படி வந்து என் கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்க குண்டா? இந்த சிங்கம் சீறிக்கிட்டு இருக்கும் போது இந்த சிறுவண்டெல்லாம் வந்து சீன் போட்டுதுன்னா அப்புறம் நசுக்கு நசுக்கு நசுக்கிடுவேன். சீக்கிரம் சீக்கிரமா போய் அந்த லாக்கரை கட் பண்ணிடா போ. ஓகே பாஸ். என்ன இது, இங்க இவ்வளவு ஃபேன் இருந்து கூட எனக்கு இப்படி வேர்த்துக்கிட்டு இருக்கு, புரியவே மாட்டேங்குதே. கூடவே சேர்ந்து இந்த புகையிற வாசனையும் வந்துகிட்டு இருக்கு. ஒண்ணு புரிய மாட்டேங்குதே. பாஸ் பாஸ், உங்க காலை பாருங்க. அங்க இருந்து தான் உங்களுக்கு எரிச்சல் வருதுன்னு நினைக்கிற பாஸ். பாருங்க, குனிஞ்சு பாருங்க பாஸ். குண்டா, எதுக்காக நான் இப்படி பண்ணி தொலைச்ச? சீக்கிரமா வந்து யாராவது என்ன காப்பாத்துக்கடா. டேய், சீக்கிரமா வாங்கடா. உங்களை வச்சு ஒரு கொலை கூட பண்ண முடியாது. காப்பாத்துங்க. காத்து ஏதாவது ரெடி பண்ணுங்கடா. பெரிய காத்து இருந்ததா கண்டிப்பா அணைஞ்சிரும். சீக்கிரம் சீக்கிரம் காத்து வேணும், காத்து வேணும். அப்படிதாப்பா அப்படிதாப்பா அப்படிதான். காப்பாத்துங்கடா. டேய், என்னால முடியல. யாராவது பிடிக்க. டேய், அந்த ஃபேன் ஆஃப் பண்றானே குண்டா. அடிக்கடா, அப்பதான் நெருப்பு அடையும். அடிக்க ஒரு பள்ளி மாதிரி படுக்க வச்சிருக்கீங்க. நெருப்பு அணைஞ்சிருச்சு. பாஸ் பாஸ் எழுந்திருங்க பாஸ், நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், போலாம். என்ன கூட்டம்? வண்டி நிறுத்து. என்னது நிக்க சொன்ன சொல்லிட்டுது. கட்டு பட்டு பேரை வச்சுக்கிட்டு எப்படி சட்டு புட்டு எப்ப பார்த்தாலும் முன்னாடி வந்து நின்று என்ன தொல்லை பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இந்த வாழ்க்கைய வாழ்றதுக்கு நமக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த பணம் இப்ப என்கிட்ட நிறையவே இருக்கு. அதனால நீங்க 2 பேரும் வந்து என் கூட சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன். நீங்க துள்ளி துள்ளி விளையாடலாம். ஷேர் சிங் கிட்ட இருந்து ஷேர் வாங்கிட்டு சந்தோஷமா இருங்கப்பா. ஷேர் சிங், நாங்க என்னைக்குமே தப்பான விஷயத்துக்கும் தப்பான ஆட்களுக்கும் துணை போக மாட்டோம். சரி சரி, மூச்சு பிடிச்சு 3 மணி நேரம் பேசினா கூட நீ திருந்த மாட்ட. சரி, சீக்கிரமா போய் அவங்க 2 பேரும் தூங்க வைங்க, போங்க. ஓகே பாஸ், இப்ப பாருங்க. வாச்சல்லும் என் செல்ல குட்டி தூங்கு, ஒரு நல்ல புள்ள தூங்கு. டேய், வீணா போனவனுங்களே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொன்னது இந்த மாதிரி கிடையாதுடா முட்டாள்களா. டேய், நான் சொன்னது இந்த டாட் கண்ணை வச்சு அவங்கள சுட்டு தூங்க வைக்கணும்னு. சரி, நீங்க 2 பேரும் முதல்ல அங்க இருந்து போங்க. நகத்து போங்கடா குண்டனுங்களா, சீக்கிரம். நம்ம ஒளிச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். டேய், ஒருத்தனாவது குறி பார்த்து சுட்டிக்கலாடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரி சரி, போய் அவனுக்கு 2 பேரும் அடிச்சு துவைங்க, போங்க போங்க. உங்களை அடிக்க நான் வரேன்டா. என்ன கால்ல ஏதாவது மிதிச்சியா, இல்ல ஏதாவது குத்திடுச்சா? நானும் பாத்துட்டு இருக்கேன். ஓல பயவன ஓவரா சவுண்ட் விடுறீங்க. டேய், நில்லுடல. ஹே, சூப்பர் கட்டு. கரெக்ட்டா ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. இங்க எல்லா பேஷண்ட்ஸ் இங்க தான் இருக்காங்க.
ஆம்புலன்ஸ் சீக்கிரம் இந்த பக்கம் வாங்க. இங்க இத்தனை பேர் அடிபட்டு கிடக்குறாங்க. இவங்க ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கணும். நில்லுங்க. ரிவர்ஸ்ல வாங்க. நான் கதவு திறக்கிறேன். கட்டு இப்போ ஒவ்வொருத்தரா உள்ள அனுப்புப்பா. ரெண்டாவும் போலாம், தப்பே இல்ல. வெரி குட், சூப்பர். அமுச்சு விடு. அந்த குண்டனையும் தூக்கி போடு. இன்னும் கொஞ்சம் இடம் இருக்கு பாரு, ஏத்து உள்ள தூக்கி போடு. வெரி குட். இடம் கரெக்டா இருக்கு. ஆஹா, ஒரே ஒரு நாக்கு பூச்சி மட்டும் தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. இரு, அத காது பூச்சி தரத்தரான்னு இழுத்துட்டு வரேன். ஐயோ மாட்டிக்கிட்டேனே. டேய் தம்பி ராஜா, உனக்கு அண்ணன் மாதிரி என்ன விடுப்பா. ஒண்ணு பண்ணாதப்பா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுருப்பா. சொல்றத கேளு. எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? சீக்கிரமா போய் எல்லாருக்கும் பஞ்சர் போடுங்க. பாய்டா ஷேர் சிங். நீ போ, அங்க டாக்டர் கிட்ட சொல்லி முதல்ல உன் வாயை தைக்க சொல்றேன். ஓகேவா கண்ணா? ஓகே, இல்லைன்னா விட வாட போறேன். உங்களை பழி வாங்காம நான் விட மாட்டேன். சரி வா சீக்கிரமா கொண்டு போய் இதெல்லாம் பேங்க்ல வச்சிருவோம். கட்டுவும் பட்டுவும் சேர்ந்து நம்ம எல்லாரையும் ஆம்புலன்ஸ் அள்ளி போட்டு அனுப்பிச்சாங்கல்ல, அதுக்கு பழி வாங்குறதுக்கு நான் ஒரு ஆம்புலன்ஸ் மேனை ரெடி பண்ணிருக்கேன். அது மூலமா அவங்கள பழி வாங்க போறேன். வாப்பா ராஜா, வா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த. வா எப்படி இருக்கான் பாரு ஆளு. காயம் ஆறுறதுக்கு நான் கட்டு போட்டு விடுவேன். ஆனா என்னோட எதிரிங்களை ஆம்புலன்ஸ்ல போட்டு அவங்கள நான் சுளுக்கு எடுத்துருவேன். எப்படி பேசுறாரு பாத்தீங்களா நண்பர்களே? இவர் தான் ஆம்புலன்ஸ் மேன். இவரோட சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இவருக்கு பிடிக்காத எதிரிகளை பிடிச்சு ஆம்புலன்ஸ்ல வச்சு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிடுவாரு. இப்ப அந்த கட்டுவையும் பட்டுவையும் ஒரு வழி பண்றதுக்கு இவரை நான் அனுப்ப போறேன். பாஸ், இவரை பாருங்க, எவ்வளவு ஒல்லியா ரொம்ப வீக்கா இருக்காரு. இவரு போய் கட்டுப்பட்டு அடிக்க போறாரா? இவரால உங்களை கூட அடிக்க முடியாது பாஸ், புரிஞ்சுக்கோங்க. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? அப்ப சரி, இப்பவே நான் யாருன்னு காட்டுறேன். சார் என்ன வச்சு சார், இது உடஞ்ச கை சார். இந்த கை உடஞ்ச கை. ஐயோ வேணாம் சார், அடிக்காதீங்க. சார் முझे பாருங்க சார், அடிக்காதீங்க சார். அவர் பச்சை மண்ணு சார், என்ன விட்டுருங்க சார். சார் சொல்றத கேளுங்க சார். சார் முடியல இல்லாம நீங்க ரொம்ப அழகாரீங்க சார். என்ன பண்ணாதீங்க. இது என்ன பாடி ஸ்ப்ரேவா? லெஃப்ட் ரைட் லெஃப்ட் கம் ஆன் ஃபாஸ்ட். லெஃப்ட் ரைட் லெஃப்ட். சைடு வாங்குறதுலாம் போதும். இப்ப யாரு எங்கெங்க டியூட்டிக்கு போகணும்னு கரெக்டா சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓ நோ கட்டு, இந்த பட்டுவோட 6வது அறிவு சொல்லுதுப்பா, இங்க ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. இங்க என்னவோ நடக்க போகுது பாரு. அது என்னவா இருக்கும்? என்னப்பா நடக்குதுங்க? அட யார்ப்பா நீ? நாங்க ஒண்ணு ஆம்புலன்ஸ் வர சொல்லவே இல்லையே. நான் தான் ஆம்புலன்ஸ் மேன். காயமானவங்களுக்கு கட்டு போட்டு விடுவேன். என்னோட எதிரிங்களை ஆம்புலன்ஸ்குள்ள போட்டு சுளுக்கு எடுத்துருவேன். கட்டு பட்டு, நீங்க 2 பேரும் ஷேர் சிங்கோட சேர்ந்து கொள்ளடிக்கிறீங்க. எங்கெல்லாம் உங்க காட்ஸ் காவலுக்கு இருக்காங்களோ அங்கதான் திருடு அதிகமா போகுது. ஷேர் சிங்கும் நீங்களும் பணத்தை பாதியா பிரிச்சுக்கிறீங்க, அப்படித்தானே? நீங்க செய்யற தவறுக்கு உங்க காட்ஸுங்க தான் அடி வாங்குறாங்க. சொல்லுங்க, நான் சொல்றது உண்மைதானே? இவங்களால தானே நீங்க அடி வாங்குறீங்க. இல்ல சார், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எங்க கட்டுப்பட்டு சாருங்க என்னைக்கும் எப்பவும் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க சார். டிங் டாங், நீ சொல்றத சரிதான். இவன் எதுக்காக எல்லார் முன்னாடியும் பாஸ பத்தி குறை சொல்லணும்? சொல்லுங்க பாப்போம், சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்களை திருடுங்கன்னு சொல்லுவ? இப்ப காட்டுற யாரு திருடுங்கன்னு. வேண்டாம் சொல்றத கேளு. இப்ப நீ உள்ள போக வேண்டியது இருக்கு. போ. இது என்னது? கட்டு நண்பா, என்ன ஆச்சுப்பா? நீ கவலையப்படாத, தைரியமா இரு கட்டு. உனக்கு ஒண்ணும் ஆகாது. என்ன அவங்கிட்ட நீ ஏன் கேக்குற? உனக்கு நானே சொல்றேன். நீ உள்ள போ.
உங்க பாஸ் 2 பேரும் இப்ப ஹாஸ்பிடலுக்கு போயிட்டாங்க. அங்கிருந்து நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. இதுக்கப்புறமும் நீங்க எல்லாரும் வேலை செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாரும் என்கிட்ட வந்து வேலை செய்யுங்க.